முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூட்டர்கள் அதிகம் பேர் உபயோகிக்கிறாங்க இல்லையா? அதுலேயும் குறிப்பாக பெண்கள் வந்து ஸ்கூட்டர்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல பல பேருக்கு ஒரு சிரமம் இருக்குது. அது என்ன அப்படின்னா சென்டர் ஸ்டாண்டு போடுறது. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதோட முக்கியத்துவம் கருதி இந்த வீடியோலையுமே முதல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த சென்டர் ஸ்டாண்டு போடும் பொழுது ரொம்பவே வந்து சிரமப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதோடைய சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் அவங்களுக்கு தெரியாமல் தான். அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக, அது ஸ்கூட்டர் ஆனாலும் சரி பைக் ஆனாலும் சரி எளிமையாக பண்ண முடியும். அதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து பெரும்பாலும் எல்லோரும் வந்து சைடு ஸ்டாண்டு தான் போடுவாங்க. ஓகே, சென்டர் ஸ்டாண்டு எப்போ போட வேண்டியிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பேட்ரி டவுன் ஆகி செல்ஃப் ஸ்டார்ட் வந்து அடிக்காமல் இருக்கும் பொழுது, எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து பண்ணாமல் இருக்கும் பொழுது, செல்ஃப் மோட்டர் கம்ப்ளைண்ட் இருக்கும் பொழுது நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக சென்டர் ஸ்டாண்டு போட்டே தான் ஆகணும். அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல என்ன சிரமம் இருக்கும் அப்படின்னா சென்டர் ஸ்டாண்டு போட ட்ரை பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு பின்னாடி இழுப்பாங்க. என்ன ஆகுது? போட முடியல. எப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேடிஸ் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இழுக்க சொல்லுவாங்க. இழுக்க சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சுட்டு பின்னாடி இழுக்க சொல்லும்போது அவங்க இழுத்து விடுவாங்க, விழுந்துடும். இப்படி தான் நடக்கும். ஆனால் இதை எப்படி செய்யணும், இதோட சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதை இப்படி வச்சுட்டு ஜஸ்ட்டு தொட்டுட்டு பின்னாடி இழுக்கக்கூடாது. இதை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள், இது பின்னாடி போக முயற்சி பண்ணுதா? பார்த்தீங்களா? இவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு லைட்டாக பின்னாடி இழுத்திங்கனாலே விழுந்துடும். ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த ஜூபிட்டர் 110cc இந்த ஸ்கூட்டர் வந்து ரொம்ப எளிமையாக விழுது அப்படின்னு சொல்லலாம். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 105 கிலோ வெயிட் இருந்தாலுமே ரொம்ப எளிமையாக சென்டர் ஸ்டாண்டு போட முடியுது. இப்போ பாருங்கள், இப்போ அழுத்துறேன்னா அழுத்திட்டு சும்மா அழுத்தினாலே விழுந்துருது. அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் எல்லா வண்டியிலையுமே இது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் மற்ற வண்டிகளில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படி லைட்டாக அப்படி பின்னாடி இழுத்து விட்டாலே விழுந்துடும். பட் இந்த ஜூபிட்டரில் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒன் மோர் டைம் காட்டுறேன் பாருங்கள். இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது பின்னாடி போக முயற்சி பண்ணுது. அப்படி அழுத்தம் கொடுத்து அப்படியே தூக்கி விட்டிங்கன்னா போதும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கீழே வந்து ஒரு கேர்வாக கொடுத்துருப்பாங்க, ஒரு வளைவு மாதிரி இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். அது தரையில் பட்டு அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அதுவே பின்னாடி போக வந்து முயற்சி பண்ணும். இதுதான் ஒரு சிம்பிள் டெக்னாலஜி தான். ஆனால் இது எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புல்லட்டில் கூட தாராளமாக என்ன பண்ண முடியும், சென்டர் ஸ்டாண்டை எளிமையாக போட முடியும். பட் இந்த வண்டியில் பாருங்கள், நான் ரொம்ப ஈஸியாக போட்டுருவேன், நமக்குனாலே விழுந்துடும். இரண்டாவதாக முக்கியமான இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா கிக் ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த கிக் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் தெரியாமல் திணறிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா ஆக்சிலரேட்டர் வந்து கொடுப்பாங்க. ஆக்சிலரேட்டர் வந்து கொடுக்கவே கூடாது. ஓகே, இங்கே பழைய காலத்து வண்டிகளில் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வண்டி இப்போவும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து சில நேரங்களில் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய எந்த டூ வீலராக இருந்தாலும் சரி, அது பைக்காக இருந்தாலும் சரி ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஆக்சிலேட்டரே கொடுக்க வேண்டாம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சிலர் இப்படி வந்து நின்றுட்டு இப்படி அடிப்பாங்க. இது இப்படி பண்ணக்கூடாது. இப்படி நின்று ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுட்டு இப்படி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்படிலாம் செய்யக்கூடாது. சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் என்ன அப்படின்னா இப்படி நின்றுக்கிடணும். ஓகே, இப்படி நின்றுட்டு நம்முடைய வலது கால் இருக்கு இல்லையா, வலது காலை வைத்து பாருங்கள், ஒரே அடி தான். ஸ்டார்ட் ஆகிட்டா? ஓகே. சிலர் கேட்கலாம், ஏன் இடது காலை வச்சு பண்ணால் என்ன அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி நிற்கும் பொழுது இந்த வலது காலுக்கு நல்ல ஒரு பவர் இருக்கும். அதே சமயத்தில் இப்படி நின்றுட்டு இப்படி அடிக்கும் பொழுது இந்த இடது காலுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்காது, அந்த அழுத்தம் வந்து நல்லா கிடைக்காது. அப்படிங்கனால எப்போவுமே இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இப்படி பண்ணாலுமே ஸ்டார்ட் ஆக தான் செய்யும். ஆனால் வலது காலில் இருக்கக்கூடிய அந்த பவர் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இடது காலில் அந்தளவுக்கு ஓகே ஸ்டார்ட் ஆகும். பட் எளிமையான சக்ஸஸ்ஃபுல்லான முறை வந்து வலது கால் தான். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். இன்றைய காலகட்டத்தில் சாலைகளில் பயணிக்கும் பொழுது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்கூட்டர் அதிகமாக போகிறத பார்க்குறோம்.
அதுதான் இந்த ஜூபிட்டர் 110cc ஸ்கூட்டர். நிறைய வந்து ஓடுது அப்படின்னாலே சாலைகளில் ஒரு காலத்தில் ஹோண்டா ஆக்டிவா வந்து நம்ம நிறைய பார்த்தோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஜூபிட்டர் 110cc வந்து அதிகமாக ஓட்டிகிட்டு போகிறத பார்க்குறோம். அப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிபடுது. அது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மக்களை ஏதோ ஒரு வகையில் யார் வந்து திருப்திப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய ப்ராடக்ட் வந்து என்றைக்குமே நல்லா விற்கும் இல்லையா? அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டோட அத்தியாவசிய தேவை எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மளிகை பொருளாக இருந்தாலும் கூட நமக்கு தேவையானதை அது கொடுத்து விட்டால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்த ஜூபிட்டர் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மற்றொரு பக்கம் மற்றொரு முகம் அப்படின்னு இருக்கும். அதான் என்ன சொல்கிறோம், சில குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்கிறோம். அதையும் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி பொதுவாக டிவிஎஸ் வாகனங்களில், இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய சில குறைபாடுகள் என்னென்ன, நம்ம நீண்ட கால ஒரு அனுபவத்திலேருந்து அந்த விஷயத்தையும் சொல்லுவேன். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடச்சிரும். ரைட். இது போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் மொத்தம் 293 ஆட்டோமொபைல் சார்ந்த வீடியோக்கள் உள்ளன. எண்ணிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா 293 அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் கிட்டத்தட்ட 4,98,000க்கும் மேற்பட்டோர் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்கின்றனர். நான் ஒரு விஷயம் நினச்சி பார்க்குறேன், கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோக்களையும் நாங்கள் உருவாக்குவதற்கு நிறைய டைம் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ரொம்ப எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நிறைய முயற்சி பண்ணுறோம். அப்படிங்கிறனால நான் உடனே ஒரு வண்டி எடுத்துகிட்டு உடனேலாம் நான் அதை சொல்லிட மாட்டேன். அந்த வண்டி எடுத்து நான் அதை யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு கிடைக்கிற அனுபவங்களை வந்து நான் ஷேர் பண்ணணும். அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவேன். ஸோ அந்த வகையில் நீங்களும் நம்ம வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த ஸ்கூட்டரை அதிகம் பேர் வாங்குறதுக்கு மிக முக்கியமாக ஒரு 5 காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுடைய நீளம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ப்ளஸ் சீட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்பேஸ். நான்காவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் போடக்கூடிய பெட்ரோல் போடக்கூடிய பகுதி முன்னாடி வர்றது. ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த மிக முக்கியமான இந்த 5 காரணங்கள் தான் நிறைய பேர் தேர்ந்தெடுக்க காரணம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவதாக நான் சொன்ன மாதிரி ரைடு கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங். இந்த வண்டியை வந்து நம்ம ஓட்டும் பொழுது இந்த வண்டியோட எடை பார்த்தீங்கன்னா ஒரு 105 கிலோகிராம் வெயிட் இருக்குது. இருந்தாலும் அந்த அளவுக்கு வெயிட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. ஈஸியாக எல்லா இடத்துலையும் திருப்ப முடியுது. மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டியை நம்ம வாங்கும் பொழுது நமக்கு சூட்டபுளாக வாங்கிட்டோன்னு வைங்களேன், கரெக்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வண்டி லைஃப் பூரா நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதில் மிக முக்கியமாக நீங்கள் வண்டியை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பண்ணணும். என்ன தெரியுமா? ஒரு ஷோரூமில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல அந்த டூ வீலரில் போய் உட்காருங்க. உட்கார்ந்த உடனே உங்களுடைய கால்கள் வந்து ஃபுல்லாக தரையில் நிற்கிதா அப்படிங்கிறத பாருங்கள். நான் பல டூ வீலர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பண்ணும்போது இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். எப்படி அப்படின்னா இப்படி வச்சு பாருங்கள், முழுவதுமாக கால் கீழே நின்றுச்சு அப்படின்னா அந்த வண்டி எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி உங்களால் எளிமையாக பேலன்ஸ் பண்ண முடியும் இல்லையா? அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து கால் சரியாக எட்டாத எந்த ஒரு ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, டூ வீலர் வாங்கினா கூட உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன தான் நல்ல வண்டியாக இருந்தாலும் அது ஓட்டுறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். ஸோ இந்த ஜூபிட்டர் 110cc பொறுத்தளவில் இப்போ நான் இருக்கேன்ல, என்னுடைய ஹைட் எவ்வளவு அப்படின்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 165 சென்டிமீட்டர், அதாவது 5 அடி 5 அங்குலம் என்னுடைய ஹைட்டு. இப்போ எனக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் இப்படி நிற்கும் பொழுது பாருங்கள் 2 பக்கமும் எனக்கு கால்கள் வந்து கரெக்டாக தரையில் படுது. அதாவது 5.6 அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து செருப்பு போடும் பொழுது 1 இன்ச்சு கூடும்ல, அப்போ என்னுடைய கரெக்டான ஹைட் அப்படிங்கிறது 5.6. எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்படி இந்த பக்கமும் பார்க்கணும். ஏன்னா கால் வந்து ஒரு பக்கம் மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல, 2 பக்கம் பார்க்கும் பொழுது என்னுடைய கால்கள் வந்து முழுவதுமாக தரையில் நிற்கிது. அப்படிங்கும் பொழுது எனக்கு சூட்டபுளாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த வண்டி பொறுத்தவரை எங்கேயாவது திருப்பணும் அப்படின்னாலோ எளிமையாக இருக்குது. இந்த வெயிட் வந்து எனக்கு ஃபீலே ஆகலை. அதே மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டாக போகும் பொழுது ஒரு மாதிரி ஒரு அலசுகிற மாதிரியோ வண்டி வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரியோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சிட்டி ரைடுக்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வண்டியாக இருக்குது. ஒரு டெய்லி யூசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்லணும், ஒரு அருமையான இந்த ஜூபிட்டர் 110 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேடிஸ் நிறைய ட்ரைவ் பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும்.
ஹேண்ட்லிங் வந்து சரியில்லாமல் ஒரு மாதிரி இன்பேலன்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா வண்டியோட வெயிட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த ரைடு கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதுதான் சீட்டுடைய நீளம். பொதுவாகவே நம்மளுடைய செட்டப் அப்படிங்கிறது எப்படி, நம்ம வந்து தியரி ஒன்றா இருக்கும், ப்ராக்டிக்கல் நடைமுறை வந்து வேறு மாதிரியாக இருக்கும். எப்பொழுதுமே மக்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். நம்மளுடைய இந்திய கட்டமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த பிள்ளைங்களையும் நம்ம வண்டியில் வச்சு கூட்டு போவோம் எப்போவுமே இல்லையா. அப்படிங்கும் பொழுது ஒரு வீட்டில் 2 சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ளஸ் ஒரு பிள்ளையை வந்து ஃப்ரெண்டில் வச்சுக்கிடுவோம், ஒரு ஆளை வந்து நடுவில் வச்சுக்கிடுவோம். அப்போது ஒரு யதார்த்தமான ஒரு வண்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லிடலாம். ஒரு ஃபேமிலி கட்டமைப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல நீளம். இப்போ நான் இதில் உட்காந்தேன் அப்படின்னு வைங்களேன், இப்போ நான் வந்து இப்படி ஃப்ரண்டில் உட்காந்துருக்கேன். உட்காந்த பிறகு நீளத்தை பாருங்கள். ஒரு ஆள் இதில் உட்காந்துட்டா கூட பாருங்கள், இந்த இடத்துக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் கூட இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ சாதாரணமாக ஒரு ஃபேமிலியாக வந்து ஈஸியாக எளிமையாக போக முடியுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது. மூன்றாவதாக நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ரைட். இந்த ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக எல்லா ஸ்கூட்டர்லேயுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இருந்தாலும் இதில் வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். அதை காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஹியூஜான ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இது 33 லிட்டர் ஸ்பேஸ். இது பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் வந்து 2 ஹெல்மெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஹெல்மெட்டையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு பலசர் கடை போகிறீங்க, ஒரு ஜாமான்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இதுலேயே நிறைய வச்சிட முடியும், நிறைய அடுக்கி வைக்க முடியும். நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம், லஞ்ச் பாக்ஸ்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஹெல்மெட்டை வச்சுட்டு நிறைய திங்ஸை வைக்க முடியும். ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா, நான் பல வீடியோக்களில் பார்த்துருக்கேன், 2 ஹெல்மெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி காட்டுறாங்க, அதில் 2 ஹெல்மெட் வைக்க முடியும் அப்படிங்கிறது. அப்படி இல்லை, இதில் வந்து எல்லா ஹெல்மெட்டையும் வைக்க முடியாது. உதாரணமாக ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹெல்மெட்லாம் இதில் வைக்க முடியல. அதை நான் வச்சு பார்த்தேன். இப்போ கூட நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், ஒரு 3 ஹெல்மெட் நான் வச்சுருக்கேன். இது 3மே நம்ம வீட்டில் உள்ளது தான். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது. இப்போ இதை வந்து நான் உள்ளே வைக்கிறேன். ஓகே, இது வந்து ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட். இதை நான் உள்ளே வைக்கிறேன். இப்போ பாருங்கள், அடைக்க முடியல, தெரியுதா, தட்டுதா, உள்ள ஸ்பேஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, வைக்க முடியல. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து தட்டுது பாருங்கள், தட்டுதா. ஸோ பெரிய ஹெல்மெட் வந்து வைக்க முடியல. ஓகே, அப்படியே பார்த்தோன்னா இதை வச்சு பார்க்கலாம். ஓகே, இந்த ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து வைக்க முடியுது. சின்ன ஹெல்மெட்டும் இதில் ஈஸியாக வைக்க முடியும். ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ண முடியுதா அப்படின்னா க்ளோஸ் பண்ண முடியுது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா ஹெல்மெட்டையும் தூக்கி உள்ள வைக்க முடியாது அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஹெல்மெட்டோட சைஸை பொறுத்தும் நம்ம மாறுபடுது. ஆனால் பொதுவாக ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு நம்ம வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்படிங்கும்போது 2 ஹெல்மெட் எப்போவுமே நம்ம 2 பேர் போனால் போட்டு போவோம். அப்போ ஒரு இடத்துல நிறுத்திட்டு போகும்பொழுது நீங்கள் ஹெல்மெட்டை சேஃப்டியாக வைக்கணும்னா 2 ஹெல்மெட்டை உள்ளே வைக்க வேண்டி இருக்கும் பொழுது பல ஸ்கூட்டரில் வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த ஸ்கூட்டரில் அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹெல்மெட் வாங்கும்பொழுது நீங்கள் சப்போஸ் உள்ளே வச்சு தான் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் வாங்கும்பொழுதே வச்சு பார்த்து வாங்குங்க. நீங்கள் ஒரு ஜூபிட்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உள்ள 2 ஹெல்மெட்டு எது வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். 4வதாக பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெட்ரோல் போடும் பொழுது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நம்ம பெட்ரோல் போடும் பொழுது நம்ம இறங்கிட்டு இந்த சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி, நம்ம பெரும்பாலான ஸ்கூட்டர்ஸில் அப்படி தானே பண்ணுவோம், ஸ்கூட்டரை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்தவங்க பின்னாடி உட்காந்தவங்கலாம் இறங்க சொல்ல வேண்டியிருக்கும். நிறைய லக்கேஜ்லாம் வச்சுட்டு வரீங்க வைங்களேன், ஃப்ரண்ட்டில் பேக்ஸ்லாம் நிறைய வச்சுட்டு வரீங்க அப்படின்னா இறங்கும் போது சீட்டை தூக்கும் பொழுது இந்த பேக் தட்டும். ஸோ இந்த பேகை இறக்கி வைக்கணும், இப்படிங்கிற சிரமங்கள்லாம் இருக்கும்ல. அந்த சிரமமே இல்லாமல் நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கொண்டு போய் அப்படியே ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ பாருங்கள், ஓகே, ரொம்ப சேஃப்டியாகவும் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 4வது ஒரு பெரிய ப்ளஸ். 5வதாக பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷனுடைய ஒரு கம்ஃபர்ட் லெவல். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கேன்.
அதோடைய சஸ்பென்ஷன்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது ஜூபிட்டரில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஸ்கூட்டரை தான் கம்பேர் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், பைக்கோட சஸ்பென்ஷன் நல்லா இருக்குமா ஸ்கூட்டருடைய சஸ்பென்ஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பைக் சஸ்பென்ஷன் தான் பெரும்பாலும் நல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, பர்டிகுலராக நமக்கு வந்து முன்பக்கம் எப்போவுமே பைக்கில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் ஸ்கூட்டரில் அப்படி இருக்காது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, ஸ்கூட்டர் பொறுத்தளவில் நமக்கு என்ஜின் வந்து பின்னாடி வந்துடுது இல்லையா, என்ஜின் கியர்லாம் பின்னாடி வந்துடுது. ஆனால் பைக்கில் வந்து என்ஜின் கியர்லாம் முன்னாடி இருக்கும் இல்லையா. அப்போ அந்த வெயிட் வந்து முன்னாடி இருக்கும் பொழுது உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப குதிக்காது. ஆனால் ஸ்கூட்டர்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜின் பின்னாடி வந்துடுறதுனால முன்பக்கம் வெயிட்டே இருக்காது. சும்மா ஒரு பேட்ரி இந்த மாதிரி ஹெட்லைட்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் வெயிட் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறனால ரொம்பவே அப்படி பவுன்ஸியாக இருக்கும். ஓகே, அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது இது பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறேன், ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும் பொழுது. அதே மாதிரி நம்ம உட்காந்து ஓட்டும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கைகள் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லையா. ஆனால் பைக்கில் உட்காரும் பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காரும் இல்லையா. அந்த ஸ்ட்ரைட்டாக உட்காரும் பொழுது நமக்கு கை பெரிய அளவில் வலிக்காது. ஆனால் ஸ்கூட்டர்களை இப்படியே நீங்கள் ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்கூட்டர்கள் எப்போதுமே சிட்டியில் வந்து யூஸுக்கு நல்லா இருக்கும், ஒரு டெய்லி யூஸுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனால் ஒரு லாங் டிரைவெல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்கூட்டர் வந்து செட் ஆகாது. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்கூட்டரை எப்போவுமே மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு சிட்டிக்குள்ளே அன்றாட வாழ்க்கைக்கு இது எளிமையாக இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது இதில் சஸ்பென்ஷன் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் சில உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதில் டயர் வந்து வீல் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால ஒவ்வொரு பள்ளத்துலையுமே அது இறங்கி ஏறும் இல்லையா. அப்படிங்கும்போது சின்ன சின்ன இம்பேக்ட் இருக்கும். பட் இருந்தாலும் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன 5 விஷயங்கள் தான் இந்த ஸ்கூட்டரை வந்து ரொம்ப எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்த்துருக்கு. இல்லை குறிப்பாக சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதில் நல்ல மைலேஜ் கிடைக்கும் அது தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் அதை சொல்லாமல் மறந்துட்டீங்களே, அது ஒரு 6வது பாயிண்டாக நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னா கிடையாது. அப்படி கிடையாது. மைலேஜ் பொறுத்தளவில் இந்த வண்டி பொறுத்தளவில் நிறைய வேறுபடுது அப்படிங்கிறது பல பேருடைய கருத்து. பொதுவாக இது வந்து நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இது பாசிட்டிவாக வந்து நிறைய பேர் நினச்சி வாங்குகிறாங்க. ஆனால் அதில் உண்மை கிடையாது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அவங்க கஸ்டமர் சைட்லேருந்து ரிப்போர்ட் பண்ணுற விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வண்டி வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 டு ஒரு 50 வரைக்கும் கிடைக்குது சிலருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க, எனக்கு 40 தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 35 டு 37 தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், நம்ம வந்து நம்ம வண்டி ஓட்டுறோம்ல அதோடைய தரத்தை பொறுத்தும் நமக்கு மைலேஜ் வந்து மாறுபடும். ஓகே, இருந்தாலும் ரொம்ப குறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஜூபிட்டர் 110cc பொறுத்தளவில் நம்ம சில குறைபாடுகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த வண்டியை வச்சு மட்டும் நான் சொல்லலை, பொதுவாக பல பேர் வந்து இந்த ஜூபிட்டர் 110cc யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, வண்டி வந்து ஆரம்ப காலத்தில் வந்த பிறகு கொஞ்ச நாள் ஓடிடுச்சு அப்படிங்கும் பொழுது ஒரு ஐடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணும் பொழுது ஒரு அதிர்வு வந்து ஃபீல் ஆகுறது. அது வந்து நம்ம கை வரைக்கும் ஃபீல் ஆகும், இந்த இடத்துல ஃபீல் ஆகும். என்ஜின் ஓடக்கூடிய அந்த அதிர்வு வந்து இங்கே வரைக்கும் ஃபீல் ஆகுறது. நல்ல ஹை ஸ்பீடில் போகும்பொழுது நல்ல ஸ்பீடில் வந்து நல்ல ஒரு அதிர்வு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு பொதுவான விஷயம். ஏன் அப்படின்னா இதை எதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஹோண்டா ஆக்டிவா வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. பொதுவாகவே இந்த ஹோண்டா ஆக்டிவாவுக்கும் இப்போ ஜூபிட்டருக்கும் தான் பெரிய ஒரு போட்டி இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஹோண்டாவோட என்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பெரிய அளவில் நமக்கு ஃபீல் ஆகாது அப்படிங்கும்பொழுது ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணும் பொழுது இதில் வைப்ரேஷன் அதிகமாக வருது அப்படின்னு பொதுப்படையாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியிலையுமே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வண்டி வந்து ஒரு 4200 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இருந்தாலும் ஒரு வைப்ரேஷன் வர்றதை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, ஒரு ஐடியிலேருந்து மூவ் பண்ணி போகும்போது இந்த இடத்துல கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் தெரியுறதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து ஹை ஸ்பீட்லேயும் இந்த ஃபீல் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ரெண்டாவது வந்து ஹீட் இஷ்யூ அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக வந்து இந்த ஹீட் இஷ்யூ அப்படிங்கிறது டிவிஎஸுடைய பெரும்பாலான 2 வீலர்ஸில் வந்து வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் நிறைய ரிப்போர்ட் ஆகிருக்கு, அதாவது கஸ்டமர் சைட்லேருந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. அடுத்தபடியாக வந்து நம்ம காலை நேரங்களில் ஒரு குளிரான காலை நேரங்களில் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அடுத்தடுத்த அட்டம்ப்டில் தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு விஷயங்களும் உண்டு. இது ஜூபிட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன்.
அதாவது நல்ல கூலிங்காக இருக்கிற நேரங்களில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன். இது வந்து டிவிஎஸ் உடைய பெரும்பாலான இருசக்கர வாகனங்களில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுவும் ரிப்போர்ட் ஆன விஷயங்கள் தான். இப்போ நான் வந்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி டிவிஎஸ் உடைய பெரும்பாலான வாகனங்களில் எது இருக்குது ப்ளஸ் ஜூபிட்டர்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அடுத்தது வந்து இந்த வண்டியுடைய ஒரு லோ பவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இடங்களில் வந்து இந்த ஜூபிட்டர் 110cc நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லோ பவர் இருக்கிறத வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 125cc வந்து போயிடணும். நல்ல ஒரு லாங் ரைடு வந்து அதிகமாக வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 125cc ஸ்கூட்டர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன். அதே மாதிரி நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் போகும்பொழுதும் கண்டிப்பாக ஒரு 125cc எடுத்துக்கிட்டால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. ஸோ இந்த லோ பவர் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஹோண்டா ஆக்டிவா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து சொல்கிறாங்க. ரைட். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ பொறுத்தளவில் பொதுவாகவே இந்த டிவிஎஸ் வாகனங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து தான். ப்ளஸ் பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து இது ஜூபிட்டர் மட்டும் இல்லை, டிவிஎஸில் ரைடர் அப்படிங்கிற வாகனத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நாட்கள் செல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து நிறைய அதிர்வுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வண்டியை வாங்கணும். பர்டிகுலராக இந்த மைலேஜ் பொறுத்தளவில் உங்களுக்கு டிவிஎஸ் வாகனங்களில் ஆரம்பத்தில் கிடைக்கிற மைலேஜ் வந்து லேட்டராக போக போக கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து பெரும்பாலும் உண்டு. அது எனக்கே அந்த அனுபவம் உண்டு. நான் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நான் டிவிஎஸ் விக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி வச்சுருந்தேன். அருமையான ஒரு டூ வீலர், சூப்பராக இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு 55 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சது. போக போக எனக்கு 35 ஆச்சு. கடைசியாக அந்த வண்டியை விற்கும்பொழுது 25 கிலோமீட்டர் மைலேஜ் தான் கிடச்சிது. இத்தனைக்கும் நான் வண்டியை வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஆயில் சேஞ்ச் பண்ணுவேன், எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து மைலேஜ் குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜூபிட்டர் நல்ல மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கல் வந்து அது கிடையாது. ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய மைலேஜ் லேட்டராக குறையுது. பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லப்படுற ப்ராமிசிங் பண்ணுற மைலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. 35 கிடைக்குது, 30 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரியல் டைம் மைலேஜ் என்ன அப்படிங்கிறது இப்போ என்னால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு யூஸராக வந்து பல ஆண்டுகள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜூபிட்டர் 110cc யூஸ் பண்ணுற நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் 2 வருஷம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன குறைபாடுகள் இருக்குது, நிறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், தப்பு இல்லை. அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும். எப்போவுமே எதுவுமே 100% கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைபாடுகளோட தான் இருக்கும். இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கும்பொழுது அது நமக்கான வண்டியா அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லையா? நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே 100% யாருமே கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. தங்கம் கூட உங்களுக்கு 100% இருந்துச்சு அப்படின்னா அதை ஆபரணமாக செய்ய முடியாது. செம்பு கலக்கும்போது தான் அது ஒரு ஆபரணமாக உருவாகுது. அப்படிங்கும் பொழுது நம்ம எதுலாமே சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா முழுசாக நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக அமையும் அப்படிங்கிறது தான். பொதுவாக வந்து டிவிஎஸ் வாகனங்களில் சொல்லப்படக்கூடிய இன்னும் சில நெகட்டிவான அல்லது குறைபாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து சரியாக கரெக்டாக நிறைய பேருக்கு ஆகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதையுமே வந்து கம்பெனி எடுத்துக்கிடணும். எப்போவுமே டிவிஎஸ் கம்பெனி பொறுத்தளவில் அவங்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அதை செக் பண்ணி அடுத்தது அப்டேட் லெவல் வந்து கொடுக்குறவங்க தான். இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய குறைகள் நம்ம வெளியே தெரியப்படுத்தும் போது தான் அவங்க இன்னும் பெரிய அளவில் நல்லபடியாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதா. அதே மாதிரி பிரேக்கிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்து போய் நிற்கும். சடனாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டார்கெட் பண்ணுற இடத்துல பிரேக்கிங் போய் நிற்கல அப்படிங்கிற மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் இந்த மாதிரி டிவிஎஸில் இருசக்கர வாகனங்கள், அது வந்து பைக்காக இருந்தாலும் சரி ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி அதிலெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி டிவிஎஸோட இருசக்கர வாகனங்களில் பர்டிகுலராக வந்து கியர் வெஹிக்கிள் இருக்கும்ல, பைக்கெல்லாம் கியர் வெஹிக்கிளில் கியர் ஷிஃப்ட் வந்து கரெக்டாக விழலை, கியர் வந்து கடிச்சிக்கிட்டு விழுத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி சத்தம் கேட்டு விழுத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறைகள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அது அந்த டீலரை பொறுத்து மாறும்ல. பல இடங்களில் டீலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா சில இந்த பார்த்தீங்கன்னா ஷேக்கிங்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சரியாகவே பண்ணாமலாம் விட்டுருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவேன், எல்லா இடத்துலையுமே குறைபாடுகள் இருக்கும். அந்தந்த டீலரை பொறுத்தும் கண்டிப்பாக வண்டியோட சேல்ஸ் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு சைடு ஸ்டாண்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளே போய் கர்ன்னு சத்தம் கொடுக்குது. வண்டியை ஓட்டும்போது அந்த சைடு ஸ்டாண்டு இந்த கீழே போய் தட்டுது பார்த்துங்க ஒரு இடத்துல. ஞாபகம் காட்டுங்க தெரியும், இந்த இடத்துல போய் தட்டுது. ஓகே,
இந்த இடத்துல போய் தட்டுது. தட்டும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கூட்டரை கொண்டு போய் சர்வீஸுக்கு விடும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தட்டுது, இது தட்டுன்னு சொல்லல, வண்டியில் ஒரு அப்நார்மலாக ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு வந்து அந்த டீலர்ஸில் வந்து இதில் அது அப்படி தான் வரும், இதில் சவுண்ட் அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து ஓட்டி பார்க்கும்போது நான் பார்த்துட்டு கரெக்டாக சொல்லிட்டேன், எங்கள் சவுண்டு வந்து அந்த சைடு ஸ்டாண்டு வந்து அதில் மேலே போய் தட்டுது, அதுலேருந்து தான் வருது, அதை கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டணும், இல்லை அப்படின்னா அந்த சைடை வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் பாருங்கள், ஒரு சவுண்டு வரும்போது ஒரு டீலர்கிட்ட போய் சொல்லும்போது இந்த சவுண்டு அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிறது, ஒன்று அவங்களுக்கு அதை பற்றி தெரியாத அனுபவம் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்க வந்து பெரிய அளவில் இதை வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் பீப்புள் இல்லை, அந்த டீலர்ஷிப்புக்கே தகுதி இல்லை அப்படின்னு கூட நான் சொல்வேன். என்ன பொறுத்தளவில் ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ண தெரியணும், அதான் ஒரு டீலருக்கு வந்து பெரிய ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, கஸ்டமருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அது ஏன் வருதுங்கிற நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்தா இந்த வண்டியை வச்சுருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு அந்த டீலர் நல்லா இருக்காங்க, வாங்க. வண்டி நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, டீலர்ஸும் நல்லா இருக்கணும். அப்படிங்கிறனால இதுதான் பொதுவான ஒரு டிவிஎஸ் வாகனங்களுடைய சில அதாவது குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி நிறைகள் நிறைய இருக்குது. டிவிஎஸ் வாகனங்கள் வந்து அவங்க எப்பவுமே நல்ல அப்டேட் கொடுப்பாங்க, புது வண்டிகளை புது மாடலை இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு டிவிஎஸில் அப்பாச்சின்னு ஒரு வண்டி வந்து இறக்குனாங்க. உண்மையை சொல்லப்போனால் பல்சருக்கு ஒரு கடுமையான போட்டி கொடுத்த ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த டிவிஎஸ் அப்பாச்சி. ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில, அந்த மாடலை உடனே லைட் அந்த ஃப்ரண்டோட ஹெட்லைட்டோட அந்த ஸ்டைலை வந்து மாற்றினாங்க, ஃப்ரண்ட் ஃபேஸை மாற்றின உடனே அப்படியே அந்த வண்டி சேல்ஸ் டவுன் ஆகிட்டு. அதை ஏன் பண்ணாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் தனக்குத்தானே சூனியம் வைக்கக்கூடிய கம்பெனிகளும் உண்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிவிஎஸ் அப்பாச்சி மட்டும் அவங்க ஃபஸ்ட்டில் போட்ட அந்த மாடலை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்து பல்சருக்கு சரியான டஃப் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே இல்லாமல் போனது, அதை டிசைனை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல கம்பெனிகள் பண்ணது உண்டு. அதில் டிவிஎஸ் ஒரு பெரிய உதாரணம்னு சொல்லுவேன். இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.